செய்திகள் தொடர்கின்றன. டெல்லியில் நடந்த திருநங்கைகளின் சமுதாய நிகழ்ச்சியின் போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டு 14 பேர் பரிதாபமாக பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியின் கிழக்கு பகுதியான நந்தநகரி பகுதியில் திருநங்கைகளின் 3 நாள் சமுதாய நிகழ்ச்சி நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பேர் கூடியிருந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்காக உணவு தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது சமையல் செய்யும் பகுதியில் எதிர்பாராத விதமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ மளமளவென்று அனைத்து இடங்களுக்கும் பரவியது. எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இந்த தீ விபத்தில் சிக்கிய 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது. செம்பனார் கோவில் அருகே அரங்குடி சப்த கன்னியம்மன் கோவில் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதி செம்பனார் கோவில் அருகே அரங்குடி கிராமத்தில் பழமை வாய்ந்த சப்த கன்னியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் கடந்த 2009 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு வாரத்தில் 2 நாட்கள் மட்டும் பூஜை நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் வழக்கம் போல பூஜை நடத்திவிட்டு பூட்டப்பட்ட கோவிலில் மறுநாள் காலை உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து கிராம மக்கள் மற்றும் கோவில் பூசாரி ஆகியோர் செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கன்னி கோயில் அரங்குடி பகுதியில் கன்னி கோயிலில் திருட்டு பேர் உண்டியில் திருட்டு இருக்காங்க. இது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் போலீஸ் பார்த்துக்கொள்ளுங்க. இதேபோல் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள ஆடுதுறையில் வெஸ்டர்ன் யூனியன் என்ற தனியார் பண பரிமாற்ற நிறுவனத்தை திறக்க வந்த பணியாளர் விஜயன் என்பவர் மீது மர்ம நபர்கள் மிளகாய் பொடி தூவி சுமார் 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் பட்டப்பகலில் நடந்த இந்த திருட்டுச் சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திட்டக்குடி அருகே வெலிங்டன் ஏரியில் மீன்பிடிக்கும் போது தண்ணீரில் மூழ்கிய வாலிபரை தீயணைப்பு படையினர் தேடி வருகின்றனர். திட்டக்குடியை அடுத்த புலிவலம் கிராமத்தை சேர்ந்தவர் பூமாலை. இவர் கடந்த 12 ஆண்டுகளாக வெலிங்டன் ஏரியில் மீன்பிடித்து பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்நிலையில் பூமாலை தனது மனைவி மற்றும் 2 மகன்களுடன் ஏரிக்கு மீன்பிடிக்க சென்றார். அப்போது ஏரியில் நீண்ட தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது நீந்துவதற்காக எடுத்து சென்ற டியூப் பஞ்சர் ஆனதால் கரைக்கு திரும்ப முடியாமல் பூமாலை நீரில் மூழ்கினார். இதை பார்த்த மற்ற மீனவர்கள் திட்டக்குடி காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு படையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு ஏரியில் மூழ்கிய பூமாலையை தேடி வருகின்றனர். மேலும் இந்த ஏரியை சுற்றியுள்ள சுமார் 20 கிராமங்களைச் சேர்ந்த 2000 குடும்பங்கள் இதே பகுதியில் பல ஆண்டுகளாக மீன்பிடித்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். மீன்பிடிக்க செல்வோருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்றும் ஒரு விசைப்படகை இந்த ஏரியில் பாதுகாப்பு பணிக்காக இயக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன் பிடிக்கும் போது எந்த விதமான மீனவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஒரு போக்கு வசதி இல்லை, எந்த விதமான கண்டிஷனும் இதுவும் இல்லை. அவங்க பாட்டில் அலட்சமாக போட்டு என் கண்ணு முன்னாலே அந்த பையன் கையை காக்கிக்கே உள்ள தண்ணி உள்ளே போய் மொழி ஆளை கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் எல்லாம் 15 உள்ளே போய் தேடி பார்த்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. விலைவாசி உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அண்மையில் தமிழக அரசு பேருந்து கட்டணம், பால் ஆகியவற்றின் விலையை உயர்த்தியது. இந்த விலை உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பல இடங்களில் அரசு உயர்த்திய பேருந்து கட்டணத்தை விட அதிகமாக வாங்குவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் திருவள்ளுவர் சிலை அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொடைக்கானலில் தற்போது ஆஃப் சீசன் தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து உற்சாகமடைந்து வருகின்றனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கோடை வாசஸ்தலமான கொடைக்கானலில் தற்போது ஆஃப் சீசன் நடைபெற்று வருகிறது. இதனால் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்துள்ளனர். கொடைக்கானலில் உள்ள பல்வேறு இயற்கை எழில்மிகு பசுமை பள்ளத்தாக்குகளும் கோக்கஸ் வாக், பிரயான் உள்ளிட்ட பூங்காக்களில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக வந்து பார்த்து செல்கின்றனர். மேலும் கொடைக்கானல் ஏரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அங்கு சைக்கிள் சவாரி, குதிரை சவாரி செய்துவிட்டு
படகு குழாமுக்கு சென்று படகு சவாரியும் செய்து மகிழ்ந்து வருகின்றனர். பழனியில் அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகளை தெற்கு ரயில்வே முதன்மை நிர்வாக அதிகாரி விஜயகுமார் பார்வையிட்டார். அப்போது அவர் வருகிற மார்ச் மாதத்திற்குள் அகல ரயில் பாதை பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விஜயகுமார், வருகிற ஜனவரி மாதம் பழனி திண்டுக்கல் ரயில் சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு பணிகளை செய்து வந்த நிலையில் மழை காரணமாக பணிகளில் சிறிது தொய்வு ஏற்பட்டது என்றும், இந்த பணிகள் வருகிற மார்ச் மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து தொடங்கும் என்று கூறினார். காதலி கீதா பஸ்ராவை விரைவில் மணக்கும் ஹர்பஜன் சிங். திருமண நிச்சயதார்த்தம் லண்டனில் நடைபெறுகிறது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.